அவர்களுடைய புகழ் எங்கெல்லாம் பார்க்கிறது. பஞ்ச பாண்டவர்கள் செய்யக்கூடிய தர்ம நீதமெல்லாம் அவர்களுடைய புகழெல்லாம் எங்கே வெளியே எல்லா பக்கம் வெற்றிக்கும் பறக்கிறது. அவங்க இடத்துல நாம எல்லாரும் வருவோம் என்று அசலூர் உள்ளவங்கள் எல்லாம் இங்க வந்தா பஞ்சமே இருக்காது, நாம நல்ல முறையில வாழலாம் என்று வருகின்றார்கள். அப்படி தர்மத்துக்கு நல்ல உகந்த நாடாக இருக்கிறது அந்த கொடுநாடு. அஸ்தினாபுரம் என்று துரியோதனம் வாழக்கூடிய நாடு எப்படி இருக்கு தெரியுமோ? பரதேசிகள்லாம் சாப்பாடு கிடையாது, அன்னம் கொடுக்க மாட்டான். பச்சை பறவைகள் எல்லாம் வெளியில பறந்து எங்க தண்ணி கிடைக்கி இற கிடைக்குன்னு போயிடும். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கேயாவது வெளிநாட்டு போய் பழக போகலாம், பஞ்சம் வந்து நிற்கிறே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க. அப்படி உள்ள நாட்டில இவனுடைய புகழெல்லாம் தெரிந்த உடனே என்ன நினைச்சான், நாம அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து மக்கள் எல்லாம் சேர்ந்தாங்க, என்னமோ நாம நல்ல முறையில பங்கு வைக்கலையோ அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி செய்கிறான். சூது கலைச்சான், சொக்கட்டை ஆட சொன்னா விருந்து கலைச்சு, சொக்கட்டை ஆட சொன்னா நாட்டெல்லாம் தோக்கடிச்சான். நாடெல்லாம் பணைய வச்சாங்க. என்ன யார் இருந்து சகுனி வேலை பண்ணா? துரியோதனுக்கு தாய்மாமன், அவன் இருந்து சகுனி பண்ணான். ராமாயணத்துல கோணியும் பஞ்ச பாண்டவர்களுக்கு சகுனியுமாக அங்க பாரதத்தில் காட்டுகிறார். அப்படி இருந்த சூதாடி நாட்டை வெளியில போனாங்க. 12 வருஷ காலம் பரதேசியாக நீங்க அலையணும், இன்னும் 1 வருஷ காலம் யாருமே இனம் தெரியாத இடத்துல அத்தியாவசியம் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாடு தருவேன் என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன விரிவா பேச நேரம் இல்லை, பற்றியெல்லாம் சுருக்கமா சொல்லுவாங்க. அப்போ அனுப்பின உடனேயே இவங்க எல்லாம் காட்டுக்கு போனாங்க. காட்டு போய் 12 வருஷ காலம் சொன்னது போல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வனத்துல இருந்தார். 12 வருஷமும் 12 வனவாசம் செய்தார், ஒரே இடத்துல இல்லை. அப்படி ஒவ்வொரு இடம் இருக்கின்ற போதெல்லாம் இவர் என்ன சூழ்ச்சி செஞ்சான்னு தெரியுமா? இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற போதெல்லாம் ஆளை அனுப்பி அவங்க அந்த இடத்துல ஏதாவது கொண்டுட்டு வந்துடும். தண்ணியில விஷத்தை வச்சான், அரக்கு மாளிகையில தீய வச்சான். இப்படி ஒன்னொன்னும் செஞ்சு செஞ்சு கொல்ல பார்த்தா அத்தனையிலும் எம்பெருமான் காப்பாற்றான். இவங்க அங்க போன உடனே வியாச முனிவர் போய் எம்பெருமான் இடத்துல சொல்லுகிறார், பஞ்ச பாண்டவர்களும் பத்தினியுமாக காட்டிலே எப்படி வருந்தி கொண்டிருக்கின்றார்கள், பார்க்கும் பாராது போய் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் போறாரு. இங்க கண்ட உடனே அன்பானவங்க என்ன செய்வாங்க, ஆலிங்கனம் பண்ணுவாங்க இல்லையா? வந்த உடனே சந்தோஷமா தர்மர் கண்ணன் மகா ஆலிங்கனம் பண்ணி வரவேற்றாரு. தர்மர் கிருஷ்ணனுடைய காலில் வணங்கி வரவேற்று, எங்களுக்கு முதல்ல பசியாற்றும் ஐயா, இது முக்கியமா சொல்ல வேண்டியதான். பசியாற்றும் ஐயா என்று கேட்ட உடனே இவர் பார்த்தா சூரிய பாண்டம் ஒரு அட்சய பாத்திரம், திருவோடுன்னு சொல்லுவோமே, இது ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து, இல்ல என் பேர் அரி, என்ன நாராயணம் என்று சொன்னாலே தண்ணி, அரியன்னு சொல்லியிருந்த போது அரிசி, என் பானையை நிறைவிட்டு என் பேர் அரியை எடுத்து நீங்கள் சொல்லி அன்னமாக சமைத்தால் 5000 கோடி மக்கள் வந்தால் அன்னம் எடுக்க எடுக்க அன்னம் வந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூரிய பானை அதை கொடுத்துட்டு கவுதி கொடாது வர அண்ணன் வராது. அப்படி கொடுத்து அவர்களை கொடுத்து விட்டு ஐயா போய் அவர் சென்றார். இங்க வியாச முனிவர் சொன்னார், இனிமேலுக்கு உங்களுக்கு அந்த நாராயணன் உங்கள் பக்கத்தில் இருந்த தர்மத்தை நிலைநாட்ட வருவார், அதனால பதராமல் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இவங்கெல்லாம் அப்படியே இருக்கின்ற போது இந்த சூரிய பாண்டத்தை கொடுத்து போனாரே, இவங்க சாப்பிட்டு இருக்க தெரிஞ்ச உடனே அதை சூதாக நினைச்சார் இந்த துரியோதனன். இதை இவங்களுக்கு ஒரு சாபமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில முனிவர்கள் எல்லாம் அனுப்பி அவங்க எல்லாம் சாப்பிட பாத்திரத்தை கழுவி கவுசின பிறகு நீங்க போங்க, எங்களுக்கு பசிக்கு சாப்பாடு தாங்க போய் கேளுங்க. அப்போ அவங்களுக்கு சமைக்கிறது சாப்பாடு வராது அப்படின்னு சொல்லி போட்ட உடனே இவங்க போனாங்க, அம்மா எங்களுக்கு நாங்க அப்படி யாத்திரை வந்தா எங்களுக்கு அன்னம் கொடுக்கணும் சொன்ன உடனே மறுத்து சொல்ல முடியாது இல்லையா? முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி ஐயான்னு சொல்லிட்டு அவங்க போய் ஸ்நானம் பண்ண போனாங்க. இவ என்ன பண்ணா, அண்ணா நாராயணா என்ன இது திடீர்னு ஒரு சோதனை வந்திருக்கேன், நாங்கள் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி போட்டோமே, அந்த அவங்க எல்லாம் அண்ணன் கேட்டாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவரை நினைச்ச உடனே அங்கே வந்தார். எங்கள் ஒரு கிழவர் போல வந்து நிற்கிறார். அந்த உடனே வணங்கினார். அந்த பாத்திரத்தை அங்கே எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னார். பாத்திரத்தை எடுத்துட்டு இருந்தோடனே அதில் ஒரு புல் அரிசி ஒட்டி இருந்துதான். அதை எடுத்து அவர் வந்து சாப்பிட்ட உடனே அங்கே ஸ்தானம் எடுத்துனாங்களே, ஆற்றில் போய் குளிக்க போனாங்க. ஸ்தானம்னா நம்ம சொல்லுவோம், அதே வந்து குளிக்க போனாங்க. ஆற்றில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரமா, நீ எங்களுக்கு அமுது படத்தை வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வயிறு குத்திட்டு எங்க போட்டாரு, உலகத்துக்கெல்லாம் வழியாகக்கூடிய பரம்பொருள் ஒரு
வர்க்கேட்டு வாயில போட்ட உடனே எல்லாரும் வயிறு முட்டி போச்சு, திட்டம் அடிக்குது. இந்த நேரத்தில் நாம அங்க போனோம்னா அவன் சமைச்சு வச்சிருந்தானா சாப்பிடலன்னா அவளுடைய சாபம் நமக்கு பட்டு போவே சொல்லி குறிப்பிட்டாங்க. அப்போ இறைவனை நினைத்து நாம எந்த இடத்துல முன்னு படைத்தாலும் எடுக்க எடுக்க அண்ணன் வந்திருக்கு. அப்போ என்ன சொன்னார், நாம வீட்டிலையும் ஒலை வச்சு அரிசி போடுகின்ற போது சிவசிவா அடி அடி சிவசிவான்னு சொல்லி போட்டா அரியும் சிவன் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, முன்னால அரியும் சிவன் ஒண்ணு, அறியாத வாயில மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரியும் சிவன் இல்லைன்னா ஒரு காரியமும் நடக்காது. என்ன சொல்றாரு, சிவனிடத்துல மச்சனே என்ன செய்யலாம் அப்படின்னு கைலாசத்தில் கேட்கிறாரு. அவரு மச்சான் அந்த காரியம்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு மச்சனை எப்படி உறவாடி கொண்டு ஒன்றி ஒருவராக இருந்து கொண்டு வேலை செய்யறாரு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு சாபம் கொடுத்துருவாருன்னு சொல்லி பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்படி 12 வருஷமும் அக்காதி வருஷமும் இனம் தெரியாமல் ஒரு இடத்துல போய் யாரும் தெரியாமல் இருந்து 12 வருஷம் அக்காதி வருஷம் கழிஞ்ச போது யாரு போறார், கிருஷ்ணன் டூருக்கு போறார்.